Hi friends, இந்த வீடியோவில் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். This video is sponsored by BuyMood e-shopping application. BuyMood e-shopping application is one of the online shopping platform. இது பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. Hi friends, நெக்ஸ்ட் டாபிக் போன தடவை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்தோம். இங்கே வந்து டிவிஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து நியூமரேஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம பாலினாமியல்ஸில் பார்க்க போகிறோம். லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம் பாலினாமியல். இது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து ஹையராக இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.21 ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. Find the square root of 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 41. இப்போ கொஷின் எடுத்துக்கிறோம் சொல்யூஷனுக்கு. 64 வந்து எதோட ஸ்கொயர்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 8ஓட ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அதனால் இது கீழே போடும்போது மைனஸ் போடுவோம். ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மாறும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அடுத்த 2 ஸ்டெப் எடுக்கிறோம். இந்த வேல்யூவால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வரக்கூடிய வேல்யூஸில் இப்போ 16x க்யூப் வரணும், ஸ்கொயர் இருக்குது. அப்போ எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும்னு பார்க்குறோம். ஸோ -x அப்படிங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். அதனால் இங்கே -x அண்ட் இங்கேயும் -x போடும். அப்படி போடும்போது -16x க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ அதே மாதிரி சப்ராக்ஷன் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு இது கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் போடும்போது 17 - 1ன்னு போடும்போது 16 கிடைக்கும். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்க மீதி இருக்கிற வேல்யூஸையும் இறக்கிக்கிறோம். தென் இது ரெண்டையும் சேர்த்து நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 16x² - 2xன்னு வரும். இப்போ இங்கே ஸ்கொயரிங் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு போட்டோம். அட் த சேம் இங்கே இருக்க வேல்யூ 16 இருக்கிறதுனால 16x² - 2x + 1. இங்கே +1, இங்கேயும் +1. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் என்னது? 8x² - x + 1. Example 3.22 if 9x power 4 12x cube plus 28x² plus ax plus b is a perfect square. இது ஒரு perfect squareன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது find the value of a and b கண்டுபிடிக்கணும். தென் அதே மாதிரி போட்டுக்கிறோம். கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது இதோட ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 3 3s are 9. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். 3x² எழுதியிருக்கோம். இப்போ 9x power 4 வரும். மைனஸ் போடும்போது கேன்சல் ஆகும். 2 வேல்யூஸ் கீழே கொண்டுட்டு வரோம். இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது 6x² வரும். ப்ளஸ் எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். இப்போ 2xை 2 பக்கமும் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 12x³ இதை 2ஆல் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது 12x³ 4x² அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதையும் அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 24x² இருக்கும். மீதி இருக்க வேல்யூஸை நம்ம கீழே இறக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இது ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். 6x² + 4x ப்ளஸ் 6 எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம். அப்போது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கேயும் 4 இங்கேயும் 4 போடுறோம். அப்போ 24x² கிடச்சிருச்சு. ப்ளஸ் 4 4s are 16 16x 4 4s are 16 16. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0. எதனால் 0 வருதுன்னா இந்த வேல்யூ வந்து இப்போ இந்த சம் வந்து இந்த பாலினாமியல் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே சப்ராக்ஷன் பண்ணும்போது a - 16 = 0ன்னு வரும். அதுலேருந்து ஏயோட வேல்யூ 16 கிடைக்கும். அட் த சேம் இங்கே பண்ணும்போது b - 16 வந்து 0ன்னு இருக்கும். அப்போ பியும் 16. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் a and b 16 கிடச்சிருச்சு. எக்ஸசைஸ் 3.8 இதில் அதே தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் root of x power 4 minus 12x² plus 42x power 2 minus 36x plus 9. ஃபஸ்ட்டு இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1² இங்கே x power 4 இருக்கிறதுனால x² கொடுக்குறோம். இது சப்ராக்ட் பண்ணும்போது 0 வரும். இந்த 2 வேல்யூவும் கீழே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2x² எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிறது 12 -12ன்னு இருக்கிறதுனால -6xஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த 2 இடத்துலையும் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம்.
மைனஸ் 6x மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 12x³ அட் த சேம் மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 6 போடும்போது ப்ளஸ் 36x² வரும். இது கேன்சல் ஆயிரும் சப்ராக்ட் பண்ணும்போது. இதை சப்ராக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் 6ன்னு இருக்கும். 6x² பேலன்ஸ் இருக்க வேல்யூவை கீழே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது 2x² எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் 6 வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அது 3, ஸோ அதனால் ப்ளஸ் 3 போட்டுட்டோம். இங்கேயும் ப்ளஸ் 3 போடுறோம். 6x² இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 36x. ஆக இந்த இடத்துல இந்த வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் இது ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அதுதான் 2x² மைனஸ் 12xங்கிறது. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னென்னா இந்த வேல்யூ தான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் இதை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துருந்துருப்பாங்க. அதை நம்ம அந்த ஆர்டரில் x⁴ ஆர்டரில் கூட மாற்றி எழுத வேண்டியது இருக்கும். அதை மாதிரி மாற்றி இதில் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு இருக்க x⁴ஓட வேல்யூ என்னென்னா 4 வந்து 2 2s are 4ன்னு வரும். அதனால் 2x² போடுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த ரெண்டு வேல்யூவும் போட்டுட்டோம். இப்போ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4x² வருது. 4ஐ எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இது இந்த 28 வருதுன்னு பார்க்கும்போது மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வருது. அதனால் மைனஸ் 7x இங்கேயும் போடுறோம். இப்போது மைனஸ் 7xஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 28x³ இதை பண்ணும்போது ப்ளஸ் 49x². இப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 12x² வந்துடும். மீதி இருக்க வேல்யூ கீழே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அட் த சேம் இந்த ரெண்டு வேல்யூவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4x² மைனஸ் 14xன்னு வருது. 4 இங்கே 12, அப்போ இங்கே மைனஸ் 12ன்னு வந்திருக்கிறதுனால மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4x² மைனஸ் 14x மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 12x². இதை மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 42x மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். அதுக்கான ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட்டு தேர்டு வேல்யூவில் வந்து x⁴ x² 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லாததுக்கு 0 போடலாம், உடனே போட்டுக்கலாம். இந்த சம்மில் தேவை இல்லை, இருக்கிற சம்மில் போடலாம் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி. ஸோ இதில் 16ங்கிறதுனால 4 4s are 16. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். 4x² இன்ட்டு 4x²ங்கும்போது 16x⁴. இது கேன்சல் ஆயிரும். இப்போ x³ இறக்குவோம், இதையும் இறக்குவோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்பவும் அப்படி தான் செய்வோம். இதை 2ஆல் மல்டிப்ளை போடும்போது 8x². இங்கே 8x² தான் நமக்கு வரவே செய்யணும். ஸோ அதனால் ப்ளஸ் 1 ரெண்டு பக்கமும் போட்டோம். ப்ளஸ் 1 போடும்போது 8x² ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். டேரெக்டாகவே ஸ்கொயர் ரூட் 4x² கிடச்சிரும். ஃபோர்த்து சம் கொடுத்துருக்க சம் இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து 121. ஸோ 121 11 11² 121. ஸோ அதனால் 11x² இன்ட்டு 11x²ன்னு எடுத்துக்கிறோம். இதை சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். தென் இதை எழுதும்போது 22x²ன்னு எழுதுவோம். இங்கே நமக்கு அடுத்து ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இந்த வேல்யூக்கு எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இந்த ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 22ஓட 9 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் 9xன்னு போட்டுக்கிறோம் ரெண்டு பக்கமும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது இது 9 9s are 81, அது ப்ளஸில் இருக்கும் x². அடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது இதுவும் மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 22x² மைனஸ் 18xன்னு எழுதிக்கிறோம். இப்போது 3 வேல்யூவையும் போட்டாச்சு. இப்போ மைனஸ் 264 கிடைக்கணும். 22வை எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 264 கிடைக்கும்னு பார்க்குறோம். இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குது. ஸோ அதனால் மைனஸ் 12 இங்கேயும் மைனஸ் 12 போடுறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதில் மைனஸ்ன்னு போடுறோம். ஸோ அப்போது அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸ் 264x² கிடச்சிரும். 18ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். 12 12s are 144. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக எப்போவும் வர மாதிரி ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்ம் பார்க்கும்போது 4x⁴ இருக்கிறதுனால 2x²ன்னு எடுத்துக்கிட்டோம். 4x². அடுத்தது மற்ற ரெண்டு வேல்யூவும் எழுதுகிறோம். இதை எழுதும்போது 4x²ன்னு எழுதிடுவோம். 4ஐ எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குன்னு பார்க்குறோம். ஸோ மைனஸ் 3xன்னு வருது. ஸோ மைனஸ் 3x இங்கேயும் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போது 4 3s are மைனஸ் 12x³ 3 3s are 9 ப்ளஸ் 9xன்னு வரும்.
அப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 28x² இருக்கும். மீதி இருக்கிற வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 2x² வந்து 4x² மைனஸ் 6xன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ 7ஐ எந்த வேல்யூவால் 4ஐ எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ 7 இங்கே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் +7ன்னு போட்டுக்கிட்டோம் ரெண்டு பக்கமும். போடும்போது 7 4s are 28x², 6 7s are 42x, 7 7s are 49. இப்போ இந்த வேல்யூ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால b ப்ளஸ்ன்னு வந்துடும். சப்ராக்ஷனில் போடுறதுனால இது ப்ளஸ்ன்னு வந்துடும். b + 42 = 0. அப்போ b வந்து -42, இங்கே வந்து மைனஸ் வரும். a - 49 = 0, a = 49. ஸோ ab வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 நியூமரஸே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா மாற்றி எடுத்துக்கிறோம். மாற்றி எடுத்துட்டோன்னா என்ன வரும்? 100 + 220x + 361x² + bx³ + ax⁴. ஃபஸ்ட்டு டேம் எடுத்தோன்னா 10 10s are 100. ஸோ 10 10 போட்டுக்கிட்டோம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் நியூமரஸை மட்டும் மாற்றி போட்டிருக்கோம். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ரெண்டையும் எழுதிக்கிறோம். இப்போது 10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். 20 ப்ளஸ் இங்கே எக்ஸ் இருக்குது. எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும்னு பார்க்குறோம். அப்போ 11x, அதனால் இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் 11xஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிட்டோம். 11 11s are 121x². இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற வேல்யூவை எழுதிக்கிட்டோம். இப்போது இங்கே இருக்க இந்த ரெண்டு வேல்யூவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 + 22x ப்ளஸ் இதில் வந்து 240 வரணும். 20ஐ எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது 240 வருதுன்னு பார்த்தா 12x². ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது 240 வருது. 12x² 22xஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருது. 12 12s are 144x⁴. இந்த வேல்யூ வந்து இந்த பாலினாமியல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? b - 264 இந்த போட்டிருக்கா, இதில் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இதையும் சப்ராக்ட் பண்ணுவோம். a - 264 = 0, a வந்து 264 இருக்கும். b - 264 = 0, b வந்து 264. a - 144 = 0, a வந்து 144. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருக்கு. அட் த சேம் தேர்ட் சம்மும் அதே தான். என்ன வருதுன்னா m and n வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாலினாமி எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ அடுத்து ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். 36x⁴ - 60x³ + 61x² - mx + nன்னு எழுதிக்கிறோம். இப்போது 36 பார்க்கும்போது 6 6s are 36. ஸோ அதனால் 6x² 6x²ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க இந்த ரெண்டு வேல்யூவும் கீழே டினாமினேட்டர் எழுதிக்கிறோம். இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x² கிடைக்கும். ஸோ 12 எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும்னா -5xஆல், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே -5xஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கேயும் -5x போட்டுருவோம். இப்போ -60x³ கிடச்சிடும். 5 5s are 25. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால +x² கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சப்ராக்ட் பண்ணும்போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 36x². பேலன்ஸ் இருக்கிறதையும் எழுதிட்டோம். இப்போது 6x இது ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12x² - 10x ப்ளஸ் 12 வந்து எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்குன்னு பார்க்கணும். 3. ஸோ அதனால் 3ஆல் மல்டிப்ளை 3 போடுறோம். இங்கேயும் அட் த சேம் 36x² - 30x + 9 வரும். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால -m இங்கே வந்து ப்ளஸ்ன்னு வந்துடும். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ -m + 30 = 0, m = 30, n - 9 = 0, n வந்து 9. mோட வேல்யூ என்னோட வேல்யூயும் கிடச்சிருச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் x⁴ - 8x³ + mx² + nx + 16. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 1 தான் இருக்குது. ஸோ x² × x²னே போட்டு x⁴ போட்டுடலாம். அடுத்து 2 ஸ்டெப் எழுதுகிறோம். இப்போது இதில் வந்து x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2x² எழுதிட்டோம். இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 8 வரணும்னா -4xஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் இங்கே 4x அண்ட் இங்கேயும் 4xன்னு எழுதிக்கிறோம். -8x³ கிடைக்கும். அடுத்தது வந்து 16x² கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். m - 16 × x² வரும். பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் எழுதிட்டோம். இப்போ லாஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்கொயரிங்கில் வரும். ஸோ அதனால் 4 4s are எழுதுகிறோம்.
அதுக்காக 4 போட்டுக்கிட்டோம். அப்போ 4 × 2x² வந்து 8x² -8 × 4ங்கிறது -32x + 16 எழுதிட்டோம். இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால 0ன்னு எழுதிக்கிறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இது வந்து மைனஸ், இது சப்ராக்ஷன் பண்ணும்போது m - 16 - 8 = 0. அப்போ m - 24 = 0, m = 24. அதே மாதிரி n பார்க்கும் இதான் n + 32 = 0, n வந்து -32. இதுதான் நமக்கு தேவையான m and n.